ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வாழைக்காய் பொரியலுக்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது கூட கல்லுப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு வச்சுருங்க இந்த பாத்திரத்தை. இது வெந்து வரட்டும். 3/4 பதம் அளவுக்கு வெந்து வந்தால் போதும். ரொம்ப குலைவாக வேக வச்சிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது பொரியலுக்கு. இப்போது 3/4 பதம் அளவுக்கு வெந்துருச்சு. இப்படி எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கை வச்சா நசுங்கும். இதை தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கடுகு, வரமிளகா, கருவேப்பிலையெல்லாம் எடுத்துயாச்சு. இப்போது எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பும் போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு, நறுக்கின பூண்டு ஒரு 10 பல் சேர்த்திக்கோங்க. இது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 15 பல் வெங்காயம் சேர்த்திக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகா 2, வரமிளகா 1, அடுத்ததாக கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இது வெந்து வரட்டும். இப்போது இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கிறப்பயே இது கூட பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வெந்து வரட்டும். இப்போ இது நல்லா காரெல்லாம் நல்லா இறங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வாழைக்காயை இது கூட சேர்த்திக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்து கலந்து விடுங்க, உடையக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் இது மாதிரி வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சைத்தன்மை போட்டும். தேங்காய் துருவலோட பச்சைத்தன்மை போய் நல்லா காரம் எல்லாம் நல்லா இறங்கி 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம வாழைக்காய் வறுவல் பொரியல் அவ்வளோதான். இது கூட கொத்தமல்லி நறுக்குன்னு சேர்த்திக்கோங்க. இப்போது பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சூப்பரான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.